12 சட்டப்பேரவை தொகுதிகளையாவது நாம் வென்றெடுக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மருத்துவர் சின்னையா அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை மாநில நிர்வாகிகளுக்கு விஜயராஜன் போறவங்க அண்ணாமலை அவர்கள் போறவங்க எல்லாம் அழைத்து மாநில நிர்வாகிகளை எல்லாம் கலந்து ஆலோசிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 50க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தொகுதி பொறுப்பாளர்களா போட்டு அந்த தொகுதி பொறுப்பாளர்களை அழைத்து பேசுறாங்க. சமூக நீதி பேரவையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சகோதரர்களை அழைத்து பேசுறாங்க. எல்லாருடைய நோக்கமும் இந்த 26 தேர்தலை வெற்றிகரமாக நாம் நடத்தி பாராளுமன்ற கட்சி போட்டியிடுகிற அந்த சட்டப்பேரவையை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்பதால் இந்த பணியில பாராளுமன்ற கட்சி தேர்தல் குளத்தை சந்திக்கிற இந்த வேலையில மருத்துவர் சின்னையா அவர்களுடைய தலைமையில சந்திக்கிற இந்த வேலையில இந்த இளைஞர் சங்கத்தினுடைய பங்கு மாணவர் சங்கத்தினுடைய பங்கு பெரும் பங்கு. அது எப்படி சொல்லணும்னு சொன்னா, மாணவர் சங்கத்துல புதிய வாக்காளர் இதுவரைக்கும் வாக்குச்சாவடிக்கே போகாத படிச்சுக்கிட்டு இருந்த கல்லூரியில படித்த நம்முடைய இளம் சொந்தங்கள் மாணவர் மாணவிகள் 2 தரப்புமே முதல் முறையை வாக்கு செலுத்த வராங்க. அந்த முதல் தலைமுறையோட வாக்கு என்பது பதிவாகக்கூடிய வாக்குல குறைஞ்சபட்சம் 5% அந்த வாக்கு இருக்கும். 5-10% அந்த இளம் வாக்கு இருக்கும். இப்ப இந்த இளம் வாக்காளர்களை குறிவைத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இப்ப வராங்க, புதுசா நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த இடத்துல இருந்து இந்த பாட்டாளிகளுடைய வாக்கு கைத்தவறி போடாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மருத்துவர் ஐயா சின்னையா நடத்தக்கூடிய 10ஆம் தேதி நடத்தக்கூடிய இளைஞர் சங்கத்தினுடைய பொதுக்குழு இருக்கும், 16ஆம் தேதி நடைபெறக்கூடிய மாணவர் சங்கத்தினுடைய பொதுக்குழு இருக்கும். கட்டாயமா அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் அழைச்சிட்டு வரக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு பாட்டாளி சங்கமும் உண்டு. இதுல நிறைய சிரமம் இருக்கு. ஏற்கனவே ஒன்றிய செயலாளர் குமார் சொன்னாங்க, அந்த அம்மா வந்த அந்நியார் வந்த அன்னைக்கு சிங்கப்பெண்ணை எழுதுவா நிகழ்ச்சிக்கு நிறைய ஒன்றிய செயலாளர்கள் மட்டும் இல்ல, ஒன்றிய செயலாளரோட துணை நின்ற ஒன்றிய தலைவர், ஏழை மாவட்ட பொறுப்பாளர், மாணவர்கள் நிறைய பேர் நிறைய விதத்தில் சப்போர்ட் பண்ணாங்க. தம்பி கோவிந்தராஜ் அவர்கள் கூட அந்த கொடி அதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணாரு. அண்ணன் அர்ஜுனன் வந்து வந்தவர்களுக்கெல்லாம் அறுசுவை கூடிய பணம் கொடுத்தாரு. உணவை வந்து பாண்டியன் மேலு இவங்கெல்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி கல்யாண மண்டபத்துக்கு ஏற்பாடு, அங்க வந்தவங்களுக்கு சாப்பாடு, அந்த சேர் அந்த மேலம் நிறைய எல்லாருமே பண்ணாங்க. அதையெல்லாம் ஏற்பாடு செய்தவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியும் பாராட்டியும் வாக்கு. யாரெல்லாம் உதவி பண்ணிருந்தாலும் சரி, அந்த உதவி பண்ணவங்களும் பாராட்ட மாற்றோம். அந்த பெரும் உள்ளம் கொண்டு உதவி செய்தவர்கள் எல்லாம் இந்த இளைஞர் சங்க பொதுக்குழுக்கும் இந்த மாணவர் சங்க பொதுக்குழுக்கும் இன்னும் தாராளமா உதவி பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற சுமையெல்லாம் தூக்கி வச்சிருங்க. உங்களுக்கு இருக்கிற சிரமத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஒன்றிய செயலாளருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்க உங்களுடைய கலந்தாலோசிக்கணும், உங்ககிட்ட கலக்கணும், உங்களுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணுறதுக்கான உதவியெல்லாம் நீங்க செய்யணும் என்று கேட்கக்கூடிய அந்த கோரிக்கை நியாயமானது. அதை வந்து இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு நிச்சயமா இந்த ஒன்றிய செயலாளர்கள் அங்கே இருங்க, மாநில நிர்வாகிகள் இருக்கிறாங்க, நம்ம உட்கார்ந்து பேசுவோம். இந்த வரக்கூடிய இந்த இளைஞர் சங்கத்தினுடைய பொதுக்குழுவுக்கும் மாணவர் சங்கத்தினுடைய பொதுக்குழுவுக்கும் எப்படி பண்ணாலும் ஒரு திட்டமிடலாம். இதில் என்னுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா, குறைஞ்சபட்சம் 3 to 5 ஆண்டுகள் பணி செய்தவர்கள் தான் ஒன்றிய செயலாளர் இருக்கிறீங்க. நீங்க தான் அந்தந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பட்டியலிட வேண்டும். ஊராட்சி வாரியா மாணவர்கள் தனியா பட்டியல், 15ல இருந்து ஒரு 25 வயது இருக்கிறவங்க மாணவர்கள் தனியா ஒரு பட்டியல், 25ல இருந்து 40 வரைக்கும் இருக்கிற இளைஞர் ஒரு பட்டியல், படிச்சவங்க, வேலைக்கு போனவங்க, வேலைக்கு போகாம அந்த படிச்சுட்டு வேலை தேடுறவங்க, தொழில் பண்ணவங்க, தொழிலாளர் பணியாற்றக்கூடியவர்கள், இந்த மாதிரி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வேலை செய்யறவர்கள் எல்லாத்தையும் நீங்க பட்டியல் நீங்கள் தேடினால் நிச்சயமா ஊராட்சிக்குள்ள ஒரு மாணவர் சங்கத்துக்கான தலைவரும் ஒரு இளைஞர்களுக்கான தலைவரும் நிச்சயமா கிடைப்பாங்க. இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ம அன்பு சகோதரர்கள் வீரமா நம்ம வீரப்பனாருடைய புகைப்படத்தையும் குருவனோட புகைப்படத்தையும் போட்டுக்கிட்டு வன்னியல் மாநாடு சொல்லி வணிக போட்டுக்கிட்டு ஒரு 50 பேருக்கு அந்த கிரௌண்ட்ல இருக்கிறாங்க. பார்த்தா நம்ம இளைஞர்கள் ஒன்று கூடி இருக்காங்க. நீங்க தேர்தல் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த விளையாட்டு வீரர்களை அந்த அணியை தலைமையேற்கிறவங்க பிடிச்சிக்க அவங்க கூப்பிடுங்க.
அதே மாதிரி விநாயகருக்கு பண்டிகை வந்ததுன்னு சொன்னா உடனே நம்ம ஒரு ஊருக்கு 2 வண்டி விநாயகர் வச்சு வண்டி வச்சு விநாயகரை ஏற்றி கொண்டு போய் அதை ஆற்றங்கரையில கலைக்கிறவங்க ஏரியில கலைக்கிறவங்க கூட பயணிக்கிறாங்க. அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள கல்வியாக சொல்லுங்க. நம்ம செய்யக்கூடிய உதவி, நம்ம வாகன ஏற்பாடு பண்ணாலும் சரி, உணவு ஏற்பாடு பண்ணாலும் சரி, நாம எந்த மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணாலும் அந்தந்த ஊராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களை கண்டெடுத்து, மாணவர்களை கண்டெடுத்து, அவங்களுக்கு கொடுத்து அவங்கள பாதுகாப்பு. ஒரு ஒன்றிய செயலாக 6 ஊராட்சிக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் சொன்னா ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு வாகனம் செல்வதற்கான ஏற்பாடு நான் செய்ய போறது உறுதி இருக்கு. அவங்க பணம் வச்சிருக்காங்க, இளைஞர்கள் பணம் வச்சிருக்காங்க. விளையாடுறதா பார்க்கிற விநாயகர் சிலைக்கு ஒரு 50 பணம் நோட்டை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வீடும் போய் 50 ரூபா 100 ரூபா 500 ரூபா சொல்லி காசை வசூல் பண்ணி அழகா அந்த விநாயகர் பண்டிகை பண்ண அந்த இளைஞனுக்கு, அந்த அன்பு தம்பிக்கு, அந்த பாட்டாளி சொந்தத்துக்கு, மருத்துவர் சின்னையாவுடைய போர்ப்படையிலே அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த மாவீரனுக்கு இந்த பொதுக்குழு போறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியாத போகலாம். நிச்சயமா முடியும். நீ ஒரு வண்டி வச்சுட்டு கொஞ்சம் பாருமா அப்படின்னு சொன்னா